டிவிகே தலைவர் விஜய் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல் டைம் ஆல்மோஸ்ட் ஒரு 80% பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதியாகவே மாறிட்டாரு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா திருச்சி விசிட் பண்ணியிருப்பாரு. அதுவுமே எப்படி போயிடுச்சுன்னு உங்களுக்கு நான் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியாஸ்லாம். பட் அவர் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதி வச்சு தான் எல்லா ஸ்பீச்லேயும் இது பண்ணுறீங்க, ஹார்ட்ல இருந்து வர மாட்டேங்குது, உங்களுக்கு வந்து அந்த நீங்கள் பொலிட்டீஷியனுக்கான தகுதி இல்லை அப்படின்னா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் அரசியல்லாம் பேச போகிறதில்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரலாக டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். டிவிகே கட்சி பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சு ஒரு 2 வருஷமோ 2.5 வருஷம் தான் ஆகுது. 10 வருஷம் 7 வருஷம் அப்படிலாம் இல்லை. அப்படி இருந்தாருன்னா பார்த்தீங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்படி வரும். ஒவ்வொரு துறையிலையும் பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே இப்போ ட்ரைனிங்காக இருக்குது. இப்போ நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் துறையில் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கோடிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா மைண்டில் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா இது போடணும் இது போடணும்னு. இப்போ அதை வந்து ஃப்ரெஷர்கிட்ட எதிர்பார்க்க இயலாது இல்லை, அவருக்கோட மைண்டில் இருக்காது. ஆனால் போக 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 பழகும். இது செம்ம எக்ஸாம்பிள் எனக்கு தோணுது. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அரசியல். இங்கே எழுதி வச்சு பேசுறதோ எதை வச்சு பேசுறதோ முக்கியம் இல்லை, பேசுறது முதல்ல செய்யறமான்றதான் முக்கியம். எத்தனையோ பேர் நம்ம பார்த்துருக்கோம் அரசியல்வாதிகள் பேசியே தான் நம்ம மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. ஹானஸ்டா சொல்லணும்னா என்னத்தை செஞ்சாங்க கேட்டா இல்ல. நீங்க எக்ஸாம்பிளுக்கு எம்ஜிஆர் எடுத்துங்க. எம்ஜிஆர் ஸ்பீச் நடிச்சு பாருங்க, ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். எம்ஜிஆர் பெருசா பேச மாட்டாரு. செயல் தான், நான் வந்திருக்கேன் சேவை செய்யறதுக்கு, பேசுறதுக்கு மட்டும் இல்லை அப்படின்ட்டு. உடனே இப்படி பேசுறதுனால நான் வந்து அணிலோ இல்ல புறாவோ காக்காவோ கிடையாது. நீங்க ஜென்ரலா நீங்க இப்படி யோசிச்சு பாத்தீங்கன்னா, நான் சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். ஓகே ஒருத்தரை வந்து அரசியல் வந்து பேசி திறனும் இருக்கும் தான், ஓகே பேசணும் தான், ஆனா பேச்சை தாண்டி செயலும் ரொம்ப இருக்கும். ஏன்னா பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, செயல்ல தான் ரொம்ப கம்மியா இருக்காங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் சொல்ல வேண்டிய விஷயத்த கரெக்டா சொல்றாரா, கரெக்டா அட்ரஸ் பண்றாரா, கரெக்டா இன்ஃபர்மேஷன் போய் சேருதான்றத வச்சு தான் அவர் ஜட்ஜ் பண்ணணும். ஆனா அவர் இதுல எழுதி வச்சு பேசுறாரா கையில எழுதி வச்சு பேசுறான்ற ஜட்ஜ் பண்றதுல வந்து எந்த ஒரு லாஜிக்குமே இல்லைன்னு நினைக்கிறேன்.